வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, தெற்கு ரயில்வேவின் சார்பாக ரயில்வே வாரியத்திற்கு ஒரு பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து புதிதாக ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. ஏன்னா ஊட்டி செல்லக்கூடிய பயணிகள் அதிகப்படியான பேர் ரயிலை பயன்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லாத சூழ்நிலை. ஏன்னா போதுமான ரயில்கள் இல்லாத ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையத்தை பல்வேறு நகரங்களோடும் இணைக்கும் விதமாக இந்த 6 புதிய ரயில்களுக்கான பரிந்துரை அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த நகரங்களுக்கு அந்த பரிந்துரை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் மேட்டுப்பாளையத்திலிருந்து ராமேஸ்வரம் வரையிலே இயங்கக்கூடிய தினசரி ரயில் ஆகஸ்ட் மாதம் முதல் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலானது மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை வழியாக, அதாவது போத்தனூர் வழியாக, பொள்ளாச்சி, பழனி, உடுமலைப்பேட்டை வழியாக ராமேஸ்வரத்திற்கு இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது ரயில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோவை வழியாக சென்னை வரைக்குமே ஒரு வந்தே பாரத் ரயில். ஏன்னா ஊட்டி அப்படிங்கிறது முக்கியமான சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலானது புதன்கிழமை இயங்காது, மற்ற நாட்கள் இயங்கும் வகையில் இயக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ரயிலாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் தினசரி ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து மேட்டுப்பாளையத்திலிருந்து மதுரை வரைக்குமே பழனி வழியாக ஒரு ரயிலானது தினசரி இயக்கப்பட வேண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் அப்படின்னு ஒரு பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து மேட்டுப்பாளையத்திலிருந்து கண்ணூர் வரைக்குமே, இப்போது கோயம்புத்தூர்லேருந்து கண்ணூர் வரைக்கும் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் இருந்து கண்ணூர் வரைக்குமே ஒரு தினசரி ரயில். இப்போ சொல்லியிருக்கிற ரயில்கள் எல்லாமே தினசரி ரயில்கள் என்கின்ற அடிப்படையில் பரிந்துரை அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தெற்கு ரயில்வேவின் சார்பாக ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்னொரு முக்கியமான ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து பெங்களூர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 6 ரயில்களுமே ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இயங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது பரிந்துரை மட்டும்தான். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இயக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை தான் அனுப்பிச்சிருக்காங்க. இதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கினா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். அது மட்டும் இல்லாமல் சொர்ணூரிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தினசரி இயங்கக்கூடிய ரயில், அந்த பயணிகள் ரயிலை மேட்டுப்பாளையம் வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படின்னும், பாலக்காடு டவுன்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலையும் மேட்டுப்பாளையம் வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படின்னும் பரிந்துரை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த பரிந்துரைகள் எல்லாமே நிறைவேறினா ரொம்பவும் நல்லா தான் இருக்கும். இது நடக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் மாதம் புதிய ரயில்கள் இயக்குவதற்கான வாய்ப்பு, இத்தனை ரயில்கள் இல்லைனாலும் அதில் ஏதாவது 1-2 ரயில்களாவது இயக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களை சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.